அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இந்த கதையில் ராஜாவும் துறவியும் இவர்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்று பார்ப்போமே. ஒரு அரண்மனையில் ராஜா ஒருத்தர் துறவிக்கு கொஞ்ச நாள் தங்க சொல்லி இடம் கொடுத்துருந்தார். துறவியும் அந்த ராஜாங்கத்தில் ரொம்ப வசதியாக எல்லா விதமான சுகங்களையும் அனுபவித்து கொண்டு நல்ல அறுசுவை உணவுகளை அறிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார் சில காலம். அப்போது அந்த ராஜாவுக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணம் தோன்றுச்சு. அவர் போய் கேட்குறாரு துறவிக்கிட்ட, உங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? நானும் ராஜாங்கத்தில் எல்லா விதமான வசதிகளோடு இருக்கிறேன், நீங்களும் என்னை போல தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க இந்த அரண்மனையில் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ துறவி என்ன சொல்கிறாருன்னா, ஓ அப்படியா விஷயம், சரி உனக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுக்கணும், நீ என்ன சரி நாளைக்கு காலையில் என் கூட புறப்பட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. மறுநாள் காலையில் 2 பேரும் புறப்பட்டு நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஊரை கடந்து அப்படி போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது அந்த ராஜா சொல்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தோன்னா அந்த ராஜா சொல்கிறாரு, என்னோட எல்லை இது வரைக்கும் தான், என் ராஜாங்கத்தின் எல்லை இது வரைக்கும் தான், இதுக்கு மேலே நான் வர முடியாது, ஏன்னா எனக்கு பின்னால் ராணி இருக்காங்க, அரண்மனை இருக்குது, ராஜாங்கம் இருக்குது, இதெல்லாம் விட்டு நான் உங்கள் பின்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ஞானி என்ன சொல்கிறாரு, இதுதான்ப்பா உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம், நான் அந்த அரண்மனையில் இருந்தாலும் என் மனசு அங்கே ஈடுபாடில் நான் அப்படி இருந்தேன், அதே மாதிரி அதை விட்டுட்டு வரும்பொழுதும் எனக்கு பின்னால் எதுவும் நான் வைக்கல, அங்கே என்னுடைய பொறுப்பு அங்கே எதுவுமே இல்லை, அதனால் நாங்கள் சுதந்திரமாக எங்கே வேணாலும் போவோம் வருவோம், எங்களுக்கு எந்த பாக்கியம் எந்த கடமையும் அங்கே இல்லை, எங்களோட துறவியோட வேலை இதுதான், ராஜாவோட வேலை ராஜாங்கத்தை பார்க்கணும், பின்னால் அவங்க நிறைய விஷயங்களை விட்டுட்டு வரீங்க இல்லையா நீங்கள், அதனால் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான், நாங்கள் எல்லாத்தையும் துறந்து விட்டுட்டு வந்துட்டு போய்கிட்டே இருப்போம் முன்னோக்கி, நீங்கள் எப்பொழுதுமே பின்னோக்கி பின்னால் உள்ள விஷயங்களை பற்றி யோசித்து கொண்டே இருப்பீர்கள், இதுதான் உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் என்று துறவி விளக்கம் கொடுக்குறாரு. இது ரொம்ப அருமையாக இருக்குல்ல. அடுத்த கதையிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.